அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இது உங்களுடைய எல்லார் நோட்லையுமே பதிவாகணும். நான் ரேண்டமாக இதில் சில பேரை கேட்க போகிறேன். மேலே ஃபஸ்ட்டு ட்ரேடிங் கேபிட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ட்ரேடிங் கேபிட்டல் அப்படின்னா எந்த தொகையை வைத்து நான் இந்த வியாபாரத்தை செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்றது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் ரிஸ்க் கேபிட்டல். இந்த ரிஸ்க் கேபிட்டலை கூட நான் மூணாவதாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். மூணாவதாக இருக்கிறது ரிஸ்க் பர் ட்ரேட். ஒரு ட்ரேடுக்கு எந்த இழப்பிற்கு நான் தயாராக இருக்கிறேன், ஒரு எத்தனை ரூபாய் இழப்பிற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்றது. இப்போ நான் ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன். ட்ரேடிங் கேபிட்டல் என்ன, ஒரு ட்ரேடுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க் என்னன்ட்டு. ஸோ ரேண்டமாக நான் கேட்க போகிறேன். இப்போ பதில் சொல்கிறீங்களா பார்க்கலாம். இதில் எல்லாருமே ட்ரேட் பண்ணுறாள் தானா? இப்போ கேட்கக்கூடாது போல் இல்லை, ராங் டைம் இது கொஷின். ஓகே சார், நீங்கள் எழுதிருக்கீங்களா இதை? சார் நீங்கள் தான். உங்கள் பேர் சொல்லுங்கள். மிஸ்டர் வெங்கடேஷன். நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா? உங்களுடைய ட்ரேடிங் கேபிட்டல் அப்படின்றது எவ்வளோ சொல்ல முடியுமா? இல்லை, உங்களுக்கு சொல்கிறதுக்கு இங்கே ஓப்பன் போகிறதுல பரவாயில்லன்னா பரவாயில்ல, வேண்டாம்னா நீங்கள் இது வந்து தனிப்பட்ட விஷயம், அதனால் நான் எல்லாருமே ஓப்பனாக பேசுன்றத விருப்பப்படல. நீங்கள் சொல்கிறதுனா சொல்லலாம். சரி, 1 lakh அப்படின்றது நான் வரேன் உங்களே கேட்குறேன். நான் 1 lakன்றது உங்கள் ட்ரேடிங் கேபிட்டல். ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிற தொகை எவ்வளவு ரூபாயில் சொல்லுங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி யோசித்ததே இல்லை. பாயிண்ட்ஸில் பார்த்து எவ்வளோ பணம் போதோ பரவாயில்ல, நீங்கள் இன்னும் யோசிக்கலை. நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் யோசிக்கல. ட்ரேட் பண்ணுறீங்களாண்ணா? ட்ரேட் பண்ணுறீங்க, ஆனால் இன்னும் யோசிக்கலை சார். இங்கே சார், உங்களுக்கு கேள்வி 1, எவ்வளோ தொகை வைத்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ ரூபாய் இழப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள்? 1000 ரூபா. இப்போ உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜெயசீலன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஜெயசீலன். ஓகே. ஸோ ட்ரேடிங் கேபிட்டல் 1 lakh. ரிஸ்க் பர் ட்ரேட், ரிஸ்க் பர் ட்ரேட் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன தொகை 1000 ரூபா. ஓகே, இது ஒரு ரேண்டமுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டுக்கிட்டேன். இப்போ 1000 ரூபாய் அப்படின்னு ஒரு ட்ரேடுக்கு அவர் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் அவருக்கு கொடுக்கக்கூடிய சஜஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 20 ட்ரேடுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்க வேண்டும். அப்படின்னா எவ்வளோ தொகை? 20,000 ரூபா. நான் இது சொல்வது குறைந்தபட்சம். ஓகே, நான் போட்ட கணக்கு இது. அதாவது 20,000 ரூபாய் இழப்பு என்பதற்கு இந்த 1 லட்சத்தில் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். நான் சொன்னது 20,000. நான் உங்ககிட்ட நேரடியாக கேட்குறேன், நான் சொன்னதை விட்டுருங்க. நீங்கள் இந்த 1 லட்சத்தில் எவ்வளோ ரூபாய் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறீங்க? அது ஒரு ட்ரேடுக்கு. நான் சொல்கிறேன் ஒட்டு மொத்தமாக இவ்வளோ லாஸ் வந்து அந்த ட்ரேடிங்கை நிறுத்திடுவேன் சார் அப்படி சொல்லக்கூடிய தொகை எவ்வளோ? ஸோ 10,000 ரூபா. இப்போ 1 லட்சம் ரூபாய் கேபிட்டல், ரிஸ்க் கேபிட்டல் அப்படின்னு ரெண்டாவது போட்டிருக்கேன் பாருங்க, அதுதான் 10,000 ரூபாய். இப்போ ஜெயசீலன் சாரை பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாய் நான் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா, ஒரு ட்ரேடுக்கு அவர் 1000 ரூபாய் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் அது எத்தனை ட்ரேடு தாங்கும்? 10 ட்ரேடு தாங்கும். ஓகேவா? இப்போ 10 ட்ரேட் அப்படின்னு ரிஸ்க் எடுக்கும் பொழுது அவருடைய வெற்றி வாய்ப்பு என்பது கொஞ்சம் ஜிட்ரி அப்படின்னா கொஞ்சம் நம்மளை ஆட்டம் காண வைக்கும். எக்ஸாம்பிளுக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஜெயசீலன் பேர் அவ்வளோதான், இனிமேல் எல்லாருக்குமே இது பொருந்தும். இது 10 ட்ரேடுக்கு நாம் தயாராக இருக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு ட்ரேடு 1, ட்ரேடு 2 அப்படி லாஸ் ஆகும் பொழுது நாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டை இழக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். நான் அதுக்காக தான் நான் ஒரு கணக்கு சொன்னேன். குறைந்தபட்சம் நீங்கள் எவ்வளோ ட்ரேடுக்கு தயாராக இருக்கணும்? 20 ட்ரேடுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இந்த இடத்துல. இப்போ 20 ட்ரேடுன்னும் பொழுது இந்த இடத்துல அவர் 20,000 ரூபாய்க்கு தயாராக இருக்க வேண்டும்.
ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி முன் வைக்கும்போது, நீங்கள் வீடியோ கேம்லாம் ஆடிருக்கீங்களா? வீடியோ கேம்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லையிலேருந்து இன்னொரு எல்லை போய் சேரணும். அதுக்கு நடுவில் உங்களுக்கு கடினமான சூழ்நிலையெல்லாம் வரும். அப்போது நம்ம தாண்டும் போது விழுந்துட்டா நமக்கு லைஃப் போயிடும் இல்லையா? வீடியோ கேம் லைஃப்னு கொடுப்பாங்க, உனக்கு 5 லைஃப் 10 லைஃப்னு கொடுப்பாங்க இல்லையா? சப்போஸ் அந்த வீடியோ கேமில் நான் சொல்கிற கேம் உங்களுக்கு கொடுக்குற கேமில் ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் தாண்ட வேண்டியதெல்லாம் பற்றி நிறைய ரிஸ்க் எடுத்து நிறைய தாண்டணும். அப்படி தாண்டும் பொழுது அந்த ஒரே லைஃப் வச்சு விளையாடும் பொழுது அந்த வீடியோ கேமில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ரிஸ்க் எடுத்தே தாண்ட மாட்டோம். இல்லை, ஒரு நீளமான இடத்த தாண்டணும்னா ஓடி வந்து ரிஸ்க் எடுத்து தாண்டணும், அப்போ தான் தாண்டவே முடியும். ரிஸ்க் எடுக்காத மெல்லமாக குச்சோம்னா அது உள்ளே தான் போயிடும். கண்டிப்பாக அதில் நமக்கு அந்த ஒரு லைஃப் காலி ஆகிடும். 20 லைஃப் இருக்கிற ஒரு கேம் கொடுக்குறேன், அதில் ஜெயிக்கிற வாய்ப்பு எப்படி இருக்கும்? அப்போ தாண்டும் போது வேகமாக தாண்டுவீங்க. எவ்வளோ வேகம் கொடுக்கணுமோ அவ்வளோ வேகம் கொடுத்து தாண்டுவீங்க. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய, ஜெயிக்க தான் செய்வீங்க. ஏன்னா மைண்டு கூலாக இருக்கும். இந்த லைஃப் போனாலும் இன்னொரு லைஃப் இருக்குது, அந்த லைஃப் போனாலும் இன்னொரு லைஃப் இருக்குது. இங்கே ட்ரேடிங்கில் வரும்பொழுது நான் சொல்கிறது குறைந்தபட்சம் நீங்கள் உங்கள் ட்ரேடை 20 லைஃப்பில் ஆரம்பிக்கணும். 50 லைஃபாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம், வெரி கூல் ட்ரேடர். இப்போது 20 லைஃப்னு நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா, நீங்கள் ஏதோ ஒரு மெத்தடை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது, நான் சொல்கிறது ஒரே மெத்தடை தொடர்ந்து பயன்படுத்தும் போது 20 முறை உங்களுக்கு தப்பாகுமா? ஆகாது. நான் சொல்கிறது ஒரே மெத்தடை தொடர்ந்து நீங்கள் 20 முறை பின்பற்றும் பொழுது அது 20 முறையும் தப்பாகுமா? ஆகாது. நேச்சரோட ப்ராபபிலிட்டி தியரி என்ன சொல்லுது? 50-50 மினிமம் 50-50. நீங்கள் ஒரே மெத்தடை தொடர்ந்து பின்பற்றும் போது 10ல் 5 முறை அது சரியாக ஆவதற்கு வாய்ப்பு அதிகம். அப்படின்னா 10ல் 500 ரூபா போகுது, 10ல் 500 ரூபா வந்துச்சுனாலும் உங்கள் கேபிட்டல் இஸ் இன்டாக்ட். புரியுதா? அப்போது உங்களுடைய அந்த ட்ரேட்ஸோட மெத்தடாலஜியை மாற்றாமல் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அதில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது, அதற்குண்டான வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதிகமான வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்கள் மைண்டு கூலாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் வச்சு பேசிட்டு, இப்போ நீங்கள் 1 லட்சம் போட்டு ஒரு ட்ரேடுக்கு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் ரிஸ்க் எடுக்கணும்னா 10 ட்ரேடு தான் வருது. இது ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு டென்ஷன் இருக்குதா? ஆமாம். ஓகே, இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10 ட்ரேடுக்கு 1000 ரூபா லாஸ் ஆகுது அப்படின்னா, அந்த மாதிரி 10 தடவை லாஸ் ஆச்சுன்னா அப்புறம் என்ன செய்வீங்க? இப்போ ஒரு 1000 ரூபாய் லாஸ் ஆகி போச்சு, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அடுத்த தடவை வேற என்ட்ரினா என்ன அர்த்தம்? சரி, ரைட். சரி, ரைட். இப்போ ஜெயசீலன் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் பேசினேன், அதனால் அவர் பேரை இனிமேல் மறந்துடுங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகளை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஒரு ட்ரேடில் நமக்கு ஒரு லாஸ் வந்த உடனே நம்ம இது செல் மார்க்கெட்டா, பை மார்க்கெட்டா, எங்க வாங்குறதா, இது வேறு மார்க்கெட்டா. நான் ஒருவேளை நான் அவர்கிட்ட ட்ரேடிங் கற்றுக்கிறது, ஐயோ இவ்வளோ விஷயம் இருக்குதா சார், எனக்கு வேணாம் சார், விட்டுருங்க சார்ன்றான். ஸோ ஒரு ட்ரேடில் ஒரு லாஸ் வந்த உடனே ஆள் தக்கதான் ஆகிடுறோம். இது எப்படின்னா, லஞ்ச் ரெடி, அதனால் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நான் அதை ஒரு எக்ஸாம்பிளை பார்த்ததை அப்படி ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கல்யாண ஊர்வலம் போகும்போது ஒரு 4 பேர் முன்னாடி வந்து இந்த வெடிங்கை கையில் வச்சுருந்தாங்க, நீளமான வெடிங்கை. அதை கொளுத்தி அப்படி விட்டுட்டே போயிட்டே இருந்தாங்க. அது மேலே போய் டபால் அடிச்சுட்டே இருந்துச்சு.
அப்புறம் 4 பேர் வெடிச்சிட்டே இருந்தாங்க. இப்படி ஒரு டைரெக்ஷனில், அப்படி ஒரு டைரெக்ஷனில், இப்படி 4 பேர் ஒரு டைரெக்ஷன் விட்டுட்டே இருந்தாங்க. நான் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் இப்படி கொளுத்திட்டு அப்படி விடும்போது அது மேலே போகிறதுக்கு முன்னாடி வெடிச்சிடுச்சு, கையிலே அப்படி வச்சிடுச்சு. அவர் ஒன்றும் ஆகலை, பட் அது வெடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஊர்வலம் போயிட்டே இருக்கு. பார்த்தா 3 பேர் மட்டும் வெடி போட்டுன்னு இருக்கு, இவர் போடவே இல்லை. நான் போய் இந்த வெடி போடுற ஆள்கிட்ட கேட்டேன், ஏங்க இவர் மட்டும் வெடி போடுறது நிறுத்திட்டார் அப்படின்னு. இல்லைங்க, அவர் பயம் வந்துடுச்சு, இனிமேல் அவர் போட மாட்டார் அப்படின்னாரு. இதே தான் ட்ரேடிங்லேயும் ஒரு வெடி போடப்போ ஒரு மாட்டிக்கிச்சு போயிடுச்சா, அப்புறம் கிட்ட 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 ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வெடி போடுற ஆளாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் என்னதான் தோணி ஒரு வெடி போட்டாலும் டபால் கையில் தான் வெடிக்குன்னு நினைப்பீங்க, அது கையில் தான் வெடிக்கும். ஸோ இந்த இடத்தில் மன ரீதியாக நம்ம எவ்வாறு நம்மை சிரமப்படுத்திக் கொள்கிறோம் அப்படின்றத நம்ம விரிவாகவே ஆஃப்டர் லஞ்ச் பிரேக் பார்க்க இருக்கிறோம். ஸோ நவ் இட் இஸ் டைம் ஃபார் லஞ்ச் பிரேக். சார் லஞ்ச் எவ்வளோ நேரம் சார்? வாங்க. ஏன்னா நம்ம ஒரு ஃபினான்ஷியலாக நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம், 60 நோக்கி போகும்போது என்னென்னலாம் சாதிக்கணுன்றது உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதணும். இது உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் சொல்லுவாங்க. அந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கில் இப்போ இருக்கக்கூடிய மதிப்பு என்ன, அதை மாதத்துக்கு மாதம் இல்லை வருடத்துக்கு வருடம் எவ்வளவாக மாற்ற வேண்டும் அப்படின்ற நம்முடைய கணக்குக்காக தான் இந்த டூல்ஸ், ஈக்விட்டி மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட், கரன்சி மார்க்கெட், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு, ட்ரேடிங், இதெல்லாம் பல வகையான டூல்ஸ் நம்முடைய கோலை போய் அச்சீவ் பண்ணுறதுக்காக. அப்போது ஒரு ரூட்டும் அதுக்கு உண்டான ப்ராஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது, அதுக்கு உண்டான நேர்மறை எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது. ஆனால் பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது எல்லாருக்குமான ரூட் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ தயார் பண்ணணும்னு காலையில் உங்களுக்கு நான் விளக்கி சொல்லியிருந்தேன். அந்த விதிமுறைகளை கூட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? உங்களுக்கு விதிமுறைகள் அப்படின்னு நான் சொல்லும்போது 5 விதிமுறைகள் சொல்லியிருந்தேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. முதல்ல உபரி பணத்தில் மட்டுமே சந்தைக்குள் வர வேண்டும், பகுதியாக பிரித்து போட வேண்டும், அந்த ஒவ்வொரு பகுதியும் வெவ்வேறு துறை சார்ந்த நிறுவனங்களை முதலீடு செய்ய வேண்டும், அடுத்தது லாபத்திற்கு இலக்கு வைக்க வேண்டும், 5வதா தகுதி படித்து கொண்டு தானே முடிவெடுப்பவராக மாற வேண்டும். இந்த 5 விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படி நான் சொன்னேன் நீங்கள் ஒரு முதலீட்டாளராக வெற்றி பெறுவதற்கு. இது கையில் ஒரு பணம் இருக்குது அப்படின்னா பிரித்து போட்டு போர்ட்ஃபோலியோ பண்ணலாம். இப்போ இளைஞர்கள் மாதிரி இளைஞர்கள் சார் இப்போ தான் நாங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு மொத்தமாக ஏதாவது எங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் மாதம் எங்களால் ஒரு தொகையை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது எஸ்ஐபி முறையில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், முறைப்படுத்தப்பட்ட மாதம் ஒரு தொகையை முதலீடு செய்யக்கூடிய வழிமுறையில் அவர் வரணும்னு ஆசைப்படுறாரு. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். 5000 ரூபாயை நான் ஒதுக்குறேன் சார் அப்படி வேண்டும் இளைஞன் சொன்னார். அதனால் நம்ம முன்னணி நிறுவனங்கள் 5 நிறுவனம் எதை சொன்னமோ அதே நிறுவனங்கள், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் எல்என்டி, டிசிஎஸ், ரிலையன்ஸ், ஓஎன்ஜிசி, இந்த மாதிரி முன்னணி நிறுவனங்கள். இப்போ கோல் இண்டியா சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஓஎன்ஜிசி வேணால் எடுக்கிறவங்கள எடுத்துகிட்டு கோல் இண்டியா உள்ளே போட்டுக்கலாம். கோல் இண்டியா இஸ் அ ஜெயண்ட் which is going to give you many fold of return in the years to come. சும்மா கண்ணை மூடிட்டு சொன்னால் கூட வெறும் கோல் இண்டியாவில் மாதம் நான் ஒரு குறிப்பிட்ட தொகை, அது 1000 இருக்கலாம், 5000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், கோல் இண்டியாலாம் போட்டுகிட்டே வருவேன்னு சொன்னீங்கன்னா கூட 5 வருஷத்தில் உங்களுடைய பணம் அது 2 மடங்கு 3 மடங்காக கூட மாறலாம். ஓகே. ஸோ இளைஞன் கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்லும்போது ஒரு பணத்தை ஒதுக்கி மாதம் செய்வதற்கான சில நிறுவனங்கள் சொல்லும்போது நான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் நிறுவனத்தை வேணால் கம்மி பண்ணிங்க, ரொம்ப அதிகம் வேணாம், 3 நிறுவனம் அப்படின்னு 4 நிறுவனம் போதுமானது, ஒரு நிறுவனத்துக்கு 1250 ரூபா அவரோட கணக்கு பிரகாரம் பிரிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னேன். அப்போது இந்த 4 நிறுவனங்களில் 1250 போட்டுக்கிட்டே வருவார். இன்னொன்று கேட்டார், சார் இதை நான் மாதம் 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் வந்த உடனே பிரித்து வாங்கிடணுமா, இல்லை அது இறங்குதுன்னு வெயிட் பண்ணி பார்த்து அப்பப்போ வாங்கணுமா அப்படின்னு சொல்லும்பொழுது எஸ்ஐபின்னு வரும்பொழுது இந்த இறங்குறது ஏறுற டைமை பார்க்கக்கூடாது அப்படின்றது ஒரு அடிப்படை விதிமுறையாகவும் நம்ம சொல்லுவோம். ஏன்னா
அது இறங்குதுன்னு வெயிட் பண்ணும்போது இறங்கவே இல்லைன்னா முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு நழுவு விடப்படும். அதனால் அந்த விதிமுறைக்கு உட்பட்டு நீங்கள் மாதம் எந்த ஒரு தேதியில் பணம் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதில் போட்டுகிட்டே வாங்க. சந்தை இறங்க நேரிட்டால் மாதத்துக்கு நடுவில் இறங்குது அப்படின்னா அது வாய்ப்பாக இருக்கே, அதை நான் இழந்து விடுவேனே அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் யோசிக்கலாம். ஒன்று, கூடுதல் பண ஒதுக்கீடுன்னு ஒன்று வைக்கலாம். இப்போ 2000 ரூபா, நான் 5000 ரூபா ப்ளஸ் 2000 ரூபா, இந்த 2000 ரூபான்றது என்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும். எப்போதெல்லாம் சந்தை இறங்குகிறதோ அப்போ அந்த 2000 ரூபாய் மட்டும் போடுவேன் எக்ஸ்ட்ராவாக, அதே நிறுவனங்களில் தான். அந்த மாதிரி எப்போல்லாம் ஒரு ஃபால் வருதோ அப்போ அந்த எக்ஸ்ட்ரா மணியை கொண்டாந்து அதில் போடுவேன் அப்படின்னு யோசிங்க அப்படின்னு சொன்னேன். ஒருவேளை எக்ஸ்ட்ரா பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அவர் அதே கூட பிரிச்சுக்கலாம். 4 + 1 இல்லை 3.5 + 1.5 அப்படின்னு நீங்கள் ஒதுக்கின தொகையை கூட கொஞ்சம் பிரித்து வச்சுட்டு இந்த மாதிரி நடுவில் போடுறதுக்கு யோசிக்கலாம். ஆனால் அது நடுவில் போடுறது அப்படின்னும் போது கொஞ்சம் நீங்களும் உங்களை டெக்னிக்கலாக எக்யூப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருமே டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய வரைபடத்தை படிக்கும் முறையாக கற்றுக்கொள்வது உங்களுடைய வாழ்நாளுக்கு நல்லது. பொதுவாக இந்த சந்தைக்கு வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏன் வாங்குறது காரணம் தெரியணும், விற்றீங்கன்னா ஏன் விற்கிறன்றது காரணம் தெரியணும். இந்த மாதிரி காரணங்களுடன் உங்கள் முடிவுகள் எடுக்கப்படும் பொழுது நீங்கள் சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா ஒரு காரணத்தினால் நீங்கள் வாங்குகிறீர்கள், அது வெற்றி அடைகிறது அப்படின்னா அதே மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது அதே காரணத்தினால் நீங்கள் மீண்டும் வாங்கலாம். ஒருவேளை நீங்கள் வாங்கினீங்க, லாபம் வந்துச்சு, எதனால் வாங்கினீங்கன்னு தெரியாது, அடுத்த முறை அந்த மாதிரி வாய்ப்பு உங்களால் அடையாளமே காண முடியாது. அப்போது அது வெறும் அதிர்ஷ்டம், நான் வாங்கின நேரம் எனக்கு ஏறிடுச்சு அப்படி தான் சொல்லலாம். ஆனால் இந்த காரணங்களால் வாங்கினேன். அப்போ டெக்னிக்கலாக நீங்கள் அதை ஸ்டடி பண்ணும்போது சார்ட் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிச்சு, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சது, இந்த மாதிரி கேண்டில்ஸோட பிஹேவியர் பார்த்தேன், இந்த மாதிரி வால்யூம் ஸ்டடி எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, இந்த மாதிரி ஆசிலேட்டர்ஸும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு, ட்ரெண்ட் லைன் நம்ம இப்படி வரைஞ்சி பார்த்தேன், இப்படி உங்களை மூவிங் ஆவரேஜ். நண்பர் கூட கோபி செட்டிப்பாளத்தில் வரும்போது சொன்னார் ரொம்ப அழகாக, நான் இந்த மாதிரி ட்ரேடிங்க்கு இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் ஸ்விங்கிக்கு நான் இன்னும் எப்படி பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி பண்ணலாம் அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். அப்போது ஏதோ ஒரு வழிமுறையை நாம் தெரிந்து கொண்டு பயணிக்கும் பொழுது கரெக்டாக அந்த டெஸ்டினேஷன் போய் சேர்ந்துருவோம் இல்லையா? இப்போ மதுரையிலேருந்து சென்னைக்கு போகணுன்னா ஒரு ரூட் இருக்குது, நல்லா தெரியும்னா அதில் போனீங்கன்னா போயிடுவீங்க. ரூட்டே தெரியாது போகணும் அப்படின்னா ஸோ வழியில் எவனா கேட்டு போகிறீங்க, அவன் உள்ளே விட்டான்னா நீங்கள் கோயம்புத்தூர் போய் தான் சென்னைக்கு போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? இன்றைக்கி நம்ம ட்ரேடிங்கில் அப்படி தான் போயின்னு இருக்கிறோம். ஆளுக்காளுக்கு ஒரு மாதிரி டைரெக்ஷன் காட்டி விட்டுறாங்க. இதில் என்னோட டைரெக்ஷன் எதுன்றதை நம்ம தவிர்த்து விட்டோம். இல்லை சுத்தமாகவே. ஆக நம்ம எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிறோம் அப்படின்றத உண்மை. அதுக்கு ஒரே ஒரு மாற்று என்னென்னா எஜுகேஷன். அதுக்காக தான் குழந்தைங்களெல்லாம் நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்கிறோம், ஏன்னா எவனை ஏமாற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சந்தை சார்ந்த விஷயங்களில் சுற்றி நம்ம ஏமாற்றப்படுவதற்கு காரணம் என்னென்னா நம்ம அறியாமை, நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு தெரியாதுன்னா நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்குன்றதுக்கு சுற்றி பெரிய கூட்டங்கள் இருக்கிறது. இது பங்கு சந்தைன்னு இல்லை, கமாட்டி சந்தைன்னு இல்லை, எல்லாத்துக்குமே. நீங்கள் போய் எந்த ஒரு ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு தெரியாதோ அதை விற்கிறவங்க நம்ம தலையில் கொஞ்சம் மிளகாராக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதான் உண்மையும் கூட. ஆக பொதுவாக நம்ம கொஞ்சம் விவரம் தெரிந்தவர்களாக இருப்பது என்பதே நம்மை பலப்படுத்தும். இன்ஃபர்மேஷன் இஸ் யுவர் நாலேஜ், நாலேஜ் இஸ் யுவர் பவர். அப்போ எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் நாலேஜ் கூட்டிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல் பர்சனாக மாறுவீங்க. உங்களை யாரும் அனாவசியமாக சீண்ட முடியாது, ஏமாற்ற முடியாது. அதற்காகத்தான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம சந்திரசேகர் சாரும் சரி, அது மாதிரி இப்போது ஞானஸ்கந்தன் சாரும் சரி, மற்றவர்கள் ஏமாற்றப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஆரம்பித்தோம் இதை அப்படி சொன்னார். அதே நேரம் இது எங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தது கோயம்புத்தூர் கமாடிட்டி அசோசியேஷன். எங்கே சார் இருக்கு? ஸோ கோயம்புத்தூர் அசோசியேஷன் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த நாலேஜ் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சுயநலம் இல்லாத ஒரு கூட்டம் ஆரம்பிச்சாச்சு. இது எப்படின்னாக்கா இது கன்சியூமர் ஃபோரம் மாதிரி. இது பொருளை விற்கிறவங்க எப்படியாவது விற்கணும்னு தான் நினைப்பாங்க இல்லையா? அதை வாங்குற ஆளுக்கு யார் சப்போர்ட்டு அப்படின்னா ஒரு கன்சியூமர் ஃபோரம் இருக்குது. அதை பற்றி நமக்கு இன்னும் விழிப்புணர்வு, அதிலே விழிப்புணர்வு ரொம்ப குறைவாக இருக்குது. ரைட். ஸோ இன்னும் அதெல்லாம் கூட நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒரு பொருளை வாங்கினா திருப்பி விற்கிறப்ப எல்லாம் சிரிச்சு விற்றுருவாங்க இல்லை? அந்த பொருள் வேலை செய்யலைன்னா திருப்பி அவன்கிட்ட போய் நடக்கணும். அது ஃபேனாக இருக்கட்டும், மிக்சியாக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், அதை போய் விலை எல்லாம் கம்மி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் சொல்லி விற்றுருவாங்க. ஒரு பிரச்சனைன்னும் போது அவன் பின்னாடி நம்ம ரொம்ப பாடுபடணும். அந்த மாதிரி தான் இங்கேயும் நமக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா நம்மகிட்ட விற்றுறாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி பாடு நம்ம பட வேண்டியிருக்கு.
ரைட். ஸோ இளஞ்செழியன் அப்படின்றவரோட அந்த ஒரு கேள்வி அப்படின்றது இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் உங்களுடைய குழந்தைகளை, உங்களுடைய சில்ட்ரன் படிக்க ஆரம்பித்து முடித்து வேலைக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக எஸ்ஐபி முறையில் உங்களுடைய முதலீட்டை ஆரம்பியுங்கள், உங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இந்த எஸ்ஐபி முறை ஏன் முக்கியம் அப்படின்றதையே நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இன்ஃபேக்ட் அதை நான் உங்களுக்கு காலையிலேயே காட்டணும் அப்படின்னு நான் இருந்தேன். வாகனம் வாங்குதல், பிற்கால வாழ்க்கை தேவையான பணம், இதுக்கெல்லாம் ஒரு கோடு போட்டு எவ்வளோ பணம் வச்சுக்கிறேன்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா எது இடம்லாம் குறைவாக இருக்கோ காலியாக இருக்கோ உஷார், இப்போமாவது இன்னைக்காவது உஷாராகிடணும். இதுக்கெல்லாம் ஒரு கோடு போட்டு தொகை எழுதணும். நீங்கள் எல்லாத்துக்கும் இருக்கா அப்படின்னா குட், ஏதாவது குறையுது இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னா இன்றைக்காவது பிள்ளையார் சொல்லி போட்டணும். இவ்வளோ நாள் பண்ணல, இப்போயாவது நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பித்து விட வேண்டும். ரைட். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் அப்படின்றத ஒரு 30 வருஷம் நீங்கள் 12% வருமானம் வரும்படி எங்கேயாவது ஒரு இடத்துல போடுறீங்க, டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது 30 வருஷம் கழிச்சு 2.97 லட்சமாக மாறும். நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 3 லட்சம் போடுறேங்க. இந்த கணக்கு புரியுதா? எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு? ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 12%. எவ்வளோ வருஷம்? 30 வருஷம். எவ்வளோ கிடைக்குது? 3 லட்சம் ரூபா கிடைக்குது. சரி, இப்போ கணக்கு என்னன்னா அதே 10,000 அதே 30 வருஷம், நான் 12% வர்றதுக்கு பதிலாக நான் எவ்வளோ போட்டிருக்கேன்? 24% வர மாதிரி போட்டிருக்கேன். அப்போ 24% வந்துச்சுன்னா இந்த 3 லட்சம் எவ்வளோ ஆகும்? எவ்வளோ ஆகும்? யார் சொன்னா? பேர் சொல்லுங்க. சுப்பிரமணியம் சார் சொல்றார் 15 லட்சம். குயிக் டைம் இல்லை. இளைஞன் வரேன் நான். சார் சொல்லுங்க சத்தமா. உங்க பேரு? கோபி. எவ்வளோ ஆகுதுன்றீங்க? எவ்வளோ ஆகுது? எவ்வளோ? ஏதோ ஒன்று சொல்லுங்க. 160 lakhs. ஓகே, வேற 3 கோடி ஆகும். வேற பின்னாடி வேற என்ன சொல்லுங்களேன்? என்ன இளைஞர்கள்லாம் என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. 7,02,000. 7,02,000. பின்னாடி 9 lakhs. 72 lakhs. ஓகே. ஸோ 12 lakhs. ஓகே. இப்போ நமக்கு 6 லட்சம், 9 லட்சம், 12 lakhs, 15 lakhs, அப்புறம் அந்த பக்கம் எவ்வளோ? 160 lakhs. இங்கே வந்து 3 கோடி. ஆனால் மதுரையில் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக நடக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அப்படி 3 கோடி வரைக்கும் போகும்னு தெரில எனக்கு. ஒரு 10,000 ரூபா போட்டு ஒரு 3 கோடி எடுக்கணுன்ற ஒரு மதுரை இதில் ஒரு மோட்டிவேஷன் இருக்கிறதே பெரிய விஷயம்தான். சரி, இப்போ கணக்குக்கு போயிடுவோம். இப்போ இந்த 10,000 ரூபாய் 30 வருஷம் 24% வருமானம் வரும்படி பார்த்தால் எவ்வளவாக மாறும்? 63.5 லட்சமாக மாறும். இது வந்து கணக்கு. இப்போ சார் சொன்னார், உங்க பேர் சொல்லுங்க. பால். ஃபார்முலா சொல்லுங்க. ஓகே. ஸோ இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் இல்லையா? 10,000 ரூபாய் இன்ட்டு 1 + r to the power of t. கூட்டு வட்டிக்கு நீங்கள் 8ஆம் கிளாஸில் படித்த கணக்கு தான் இது. நீங்கள் போய் போட்டாலும் இதான் வரும். ஆக ஒரு 10,000 ரூபாயை ஒரு 30 வருஷத்தில் எவ்வளவாக மாறும் நம்ம யோசிக்கும் போது நம்மளால் 6 லட்சம், 9 லட்சம், 5 லட்சம் வரைக்கும் தான் நியாயமான ஒரு பேச்சு. அதுக்கப்புறம் அப்படி 1.60 3 கோடிலாம் தூக்கி விடுவோம் அடிச்சு. இவர் இந்த பக்கம் இருக்கிறாங்க, நம்ம அந்த கோடிக்கு போயிடலான்னு இல்லை. சரி, ஒரு தமாஷுக்கு தான் சொன்னேன். ஸோ ஒரு பணம் எப்படி வந்து மதிப்பு மாற்றம் நிகழ்கிறது? 24% தான் போட்டிருக்கேன். ஆனால் ஒரு 3 லட்சம்ன்றது அதே காலகட்டத்தில்
64 லட்சம் கிட்ட மாறுது அப்படின்றது ஒரு ஒரு முக்கியமான விஷயம், நம்ம லைஃப்பில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். லைஃப்பில் இதை யார் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எந்த விதமான சாதி மத சாயம் பூச விரும்பவில்லை, ஒரு நடைமுறை நிஜத்துக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி பணத்தின் மதிப்பை மாற்றி கொண்டு இருப்பவர்கள் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு இப்போ வடக்கில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால் மார்வாடிஸ் பணத்தை எப்படி மதிப்பு மாற்றம் செய்வது. இங்கே நீங்கள் பார்த்துருக்குறீங்க, என்னோடய ஃப்ரெண்டு இருக்கார் மார்வாடி, அவர் சொல்லுவார் எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா ராஜஸ்தான்லேருந்து வந்தார், இதே வட்டி ஓடுற தொழில் தான், 1000 ரூபா எடுத்துன்னு வந்து பண்ணார், அப்புறம் அப்பா பண்ண இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, சரி அந்த பணம் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு, அது சில கோடிகளாக இருக்கும் அப்படின்னாரு. ஸோ தலைமுறையாக பணத்தின் மதிப்பை எவ்வாறு நாம் தொடர்ந்து பேண வேண்டும்னு சொல்லி கொடுக்குற ஒரு சமுதாயம் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த பக்கம் இல்லையா அப்படின்னு இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் எக்ஸாம்பிள் சொன்னது காரைக்குடி செட்டியார்ஸ். இந்த மாதிரி பணத்தின் மதிப்பை அது சொத்தாக மாற்றி காட்டியவர்கள். அப்போது இதை மாற்றம் பண்ண முடியாதான்னு பண்ண முடியும்னு நிரூபிச்சுட்டு தான் இருக்கிறாங்க ரெண்டு கம்யூனிட்டிஸ். மற்றவங்க ஏன் அதை பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு லாங் டேர்ம் திங்கிங்கே கிடையாது. இளைஞரின் வயசில் 5000 ரூபாய் சேர்க்க ஆரம்பிக்கிறவங்க சொல்கிற விஷயம் அப்படின்றது அவர் மிகப்பெரிய பணத்தை பின்னாடி எடுக்கிறதுக்கான ஒரு ஆரம்பம். இது வயசு என்ன உங்களுக்கு? இளைஞர் 28, இவர் 60 நோக்கி போகும்போது இந்த 5000 ரூபாய் அப்படின்றது மாதம் அவர் போட்ட ஒரு 5000 ரூபாய்ன்றது அது எத்தனை கோடிகளாக மாறும்னு, பெரிய பணமாக மாறும். அது இதைதான் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், ஆரம்பிச்சு விடணும். மாதம் ஒரு பணத்தை சேமிங்க. உங்களை தான் தேடிட்டு இருந்தோம் குமார். ஸோ கோயம்புத்தூர் எப்படி நீங்கள் ஞானஸ்கந்தன் சாரும் சந்திரசேகர் சாரும் இன்ஸ்பயர் ஆகி பண்ணாங்கன்னு சொன்னப்போ உங்களுடைய கோயம்புத்தூர் கமாடிட்டி அசோசியேஷன் தான் இன்ஸ்பைரிங்னு சொன்னார். ஸோ அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு கைத்தட்டல் கொடுத்து நம்ம வாழ்த்துவோம். உங்கள் பணி மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி அந்தந்த குரூப்ஸ் வரும்போது தான் நமக்கு மார்க்கெட்லேருந்து விலகி உண்மையான நிலவரம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இல்லைன்னா இதுதான் உண்மைன்னு காத்தோடு காற்று அடிச்சுட்டு போயிடும். அது என்னன்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம, ரைட்? ஸோ இளைஞரியன் ஒரு ட்ரிகர் பண்ணார். அதனால் இப்போ நான் உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். எல்லா இளைஞர்களும் ஆரம்பிக்கணும் எஸ்ஐபி. உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் எஸ்ஐபி நீங்கள் போட ஆரம்பிக்கணும். அவங்கள அப்புறம் கண்டினியூ பண்ண வைக்கணும். அப்போ ஒரு ஜென்ரேஷனில் பண்ணி காமிச்சிங்கனாவே இந்த கோடிகள்லாம் சாதாரணம். நீங்கள் அந்த கோடிகளை பண்ணி காட்டணும். அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் அந்த கோடிகளை சாதாரண விஷயமாக ஏற்றுக்கணும். அப்புறம் அப்படி பிள்ளைங்களுக்கு போயிட்டே இருக்கும் அது. அதனால் இந்த கோடிகள் பண்ணுதல் அப்படின்றது என்ன? ஆனந்தராஜ் எங்கே? கோடிகள் பண்ணுதல் என்பது ரொம்ப சாதாரண விஷயமாயிடும். நம்ம கோடிகளுக்கு இங்கே ஒருத்தர் இருக்கு, உங்கள் பேர் சொல்லுங்க. மோகன். உட்காருங்க மோகன். அதில் கோடிகள் அப்படின்னா இனிமேல் எனக்கு மோகன் தான் ஞாபகம் வரணும். ஓகே. ஸோ கோடிகள் பண்ணுவது என்பது நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதி. இன்னும் போப்போ நான் சொன்னேன், நான் ஒரு டீ 360 ரூபா விட்டு குடிக்கணும். ஒரு லஞ்ச் 2000 எவ்வளோ பார்த்தோம்? அப்போ சாப்பிட போயிட்டோமா? ஸோ ஓகே, அது 1 ரூபாயா இருந்தது, இப்போ 60 ரூபாயா இருக்குது. இன்னும் 60 மடங்குன்னா 3600 ரூபாயா மாறிடும். அப்போ ஒரு லஞ்ச் நம்ம 3200 கொடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறோம். ஒரு டீ குடிக்கணும் 360, லஞ்ச் சாப்பிடணும் 3600. அது கத்தையாக பணம் வேணுமில்ல? அப்போது அதுக்கு நம்ம தயார் பண்ணணும். நம்ம தயார் பண்ணணும், அடுத்த ஜென்ரேஷனையும் தயார் பண்ணணும் சார். அடுத்த ஜென்ரேஷன் நம்ம தயார் பண்ணி ஆகணும், ரைட்? ஸோ பிஃபோர் லஞ்ச் இதை தான் ஞாபகப்படுத்தினார். அதனால் நான் இதை உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம ஏரியாவுக்குள்ளே வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் அப்படின்னு உள்ளே வரும்போது சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க எல்லாரும், தினம் ஒரு 500 ரூபா சம்பாதிச்சா போதும் சார். இந்த வார்த்தை தான் எல்லாரையும் ரொம்ப எலிசாக உள்ளே இழுக்குது இல்லை? தினம் ஒரு 500 ரூபா அப்படின்னா 20 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 10,000 ரூபா. ஏன்னா மாதம் பூரா வேலை செஞ்ச சம்பளமே அவ்வளோதான் கொடுக்குறான். இல்லை என் சம்பளத்தில் பாதி தான், இல்லை சம்பளத்தில் பாதி அமௌண்ட்டு வருது. எவ்வளோ நேரம் வேலை பார்க்கணும்? ஈவினிங்லாம் சார் பண்ணணும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வேலையை முடிச்சுட்டு நேரம் கமாடிட்டி வந்துட்டிங்கன்னா 7 மணிலேருந்து ராத்திரி 12 வரைக்கும் கேட் ஓப்பன் பண்ணியாச்சு. எவ்வளோ அள்ளலாமோ அள்ளலாம். அப்போ நீங்கள் ஒரு 500 ரூபா போதுமா? சரி வாங்க அப்படின்னு உள்ள வந்துடுறோம்.
இந்த 500 ரூபா பண்ணணும்னா எவ்வளோ பணம் வேணும்னே அப்படின்னு கேட்டாருன்னா பதில் என்னவா இருக்குது? ஒரு 10,000 ரூபா இருந்தால் போதும்பா, 500 ரூபா தானே எடுத்துடலாம். அவ்வளோதானா? 10,000 ரூபா 500 ரூபா எடுத்துடலாமா?